குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நாடு முழுதும் லோக்சபா மற்றும் அனைத்து மாநில சட்டசபை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பார்லிமெண்ட் நடப்பு கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நடவடிக்கைக்கு தேசிய ஒருங்கிணைப்பாளர் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு ஒத்துவராதது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மாநிலங்களின் குரலை நசுக்கும் கூட்டாட்சி முறைக்கு எதிரான மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைவோம் என அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஜனநாயக விரோத போக்கை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். டெல்லியில் சர்வாதிகார குரலுக்கு மேற்கு வங்கம் ஒருபோதும் அடிபணியாது என மம்தா கூறியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே சுகாதாரம் என்பதுதான் சரியே தவிர ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சரியாகாது என கூறியுள்ளார். எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமோ அதை விடுத்து பாரதிய ஜனதா அரசு தேவையில்லாததற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்றார். இதேபோல் காங்கிரஸ், உத்தவின் சிவசேனா, சிபிஎம் கட்சிகளும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.